சொல்ற நிலைமை இல்லை இப்ப. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுருக்காங்க. இப்ப எங்களை எடுத்து அவங்க போட்டி போட்டாங்க. இப்ப லாஸ்பேட்டையில எங்களை எடுத்து காங்கிரஸ் தான் போட்டி போடுது, திருக்கோணத்துல எங்களை எடுத்து திமுக தான் போட்டி போடுது. அப்படி இருக்கிற சூழ்நிலை நாங்கள் எல்லா இடமே திமுக காங்கிரஸ் ஆதரவு பண்ண அப்படி சொல்ல முடியும். ஆமா, நாங்க வந்து லாஸ்பேட்டை திருப்பூர்ல ஏதாவது ஒண்ணு போடலன்னு கேட்டோம். சொல்ற நிலைமை இல்லை இப்ப. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுருக்காங்க. இப்ப எங்களை எடுத்து அவங்க போட்டி போட்டாங்க. இப்ப லாஸ்பேட்டையில எங்களை எடுத்து காங்கிரஸ் தான் போட்டி போடுது, திருக்கோணத்துல எங்களை எடுத்து திமுக தான் போட்டி போடுது. அப்படி இருக்கிற சூழ்நிலை நாங்கள் எல்லா இடமே திமுக காங்கிரஸ் ஆதரவு பண்ண அப்படி சொல்ல முடியும். ஆமா, நாங்க வந்து லாஸ்பேட்டை திருப்பூர்ல ஏதாவது ஒண்ணு போடலன்னு கேட்டோம். அண்மை செய்தி. தற்பொழுது புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டி என்று கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். தற்பொழுது புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் ஏற்பட்டுள்ள தொடர் குழப்பம் காரணமாக அக்கூட்டணியில் உள்ள கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ், திமுக இந்த இரண்டு தான் முக்கிய கட்சிகள். இந்த இரண்டு கட்சிகளுக்கும் காங்கிரஸ் 16 இடங்களிலும் திமுக 16 இடங்களிலும் 14 இடங்களிலும் போட்டியிடுவதற்கான கூட்டணி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு 2 தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இந்த இரண்டு, அதாவது காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட 16 தொகுதிகளில் சில தொகுதிகளை திமுக கேட்டதாலும் திமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி கேட்டதாலும் இந்த இரண்டு கட்சிகளுக்குமே முதலில் குழப்பமானது ஏற்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரியில் வந்து திமுக போட்டியிடக்கூடிய இடங்களில் வந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய இடங்களில் வந்து திமுக கட்சியின் வேட்பாளர்கள் வந்து மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனால் இந்த கூட்டணியில் வந்து குழப்பமானது தொடர்ந்து ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளான, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவையும் தங்களுக்கான இடங்களை ஒதுக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் அந்த கட்சிகளுக்கான இடங்களை வந்து இந்த கூட்டணியில் உள்ள திமுகவும் காங்கிரசும் ஒதுக்கவில்லை. இந்த நிலையில் நேற்று இந்த விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்களும் தங்கள் பங்குகளுக்கு வேட்பாளர்களை வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் இன்று தினம் வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளாக இருந்த போதிலும் 3 மணி வரை, இந்த மாலை 3 மணி வரை எந்த கட்சி வேட்பாளரும் அவரது மனுவை வந்து திரும்ப வாபஸ் வாங்கவில்லை. இந்த நிலையில் கூட்டணியில் தங்களுக்கு இடங்களை ஒதுக்காததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரியில் தனித்து போட்டியிடுவதற்காக அக்கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளரான கே. பாலகிருஷ்ணன் வந்து தம்மிடம் தெரிவித்துள்ளார். அதாவது புதுச்சேரியில் மொத்தம் 4 தொகுதிகள் வந்து அந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். தற்போது 2 தொகுதிகளில் அந்த கட்சியானது போட்டியிடுவதாகவும் அதுக்குள் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி லாஸ்பேட்டை தொகுதியில் கட்சியினுடைய ராஜாங்கமும் மற்றும் திருபுவனை தொகுதியில் அக்கட்சியை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி என்பவரும் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் கே. பாலகிருஷ்ணன் தெரிவிக்கும் போது புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சி வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத நிலையில் தான் உள்ளது. புதுச்சேரியில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பதவி சுகத்துக்காக இந்த கூட்டணியை வந்து உடைத்து வருவதாகவும் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என கூறியிருந்தாலும் அதில் வந்து காதில் வாங்காமல் திமுக, காங்கிரஸ் 2 கட்சியினருமே அவங்களுக்குள் மோதல் போக்கு ஏற்பட்டு உள்ளதால் புதுச்சேரியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி வலுவிழந்து காணப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த இந்தியா கூட்டணியில் ஏற்பட்டுள்ள குழப்பம் வந்து எதிரணியாக உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தாங்கள் போட்டியிடக்கூடிய அந்த லாஸ்பேட்டை, திருபுவனை தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதிகளில், அதாவது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதியும் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட தொகுதிகளும் தாங்கள் வந்து அந்த கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் திமுக, காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த மற்ற தொகுதிகளில் வந்து ஒரே தொகுதியில் திமுக, காங்கிரஸ் 2 வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் யாருக்கும், அதாவது திமுக, காங்கிரஸ் வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 5 தொகுதிகளில் வந்து போட்டியிடுகின்றனர். ஒரே அந்த 5 தொகுதிகள் வந்து திமுக வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர், காங்கிரஸ் வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த 5 தொகுதிகளில் தாங்கள் யாருக்கும் ஆதரவு அளிக்க போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். மற்ற தொகுதிகளில், அதாவது திமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் திமுக போட்டியிடும் வேட்பாளர்களும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கும் தாங்கள் ஆதரவு தெரிவிப்பதாகவும் தெரிவித்தனர். தமிழகத்தில் இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இருந்த போதிலும் புதுச்சேரியில் இவர்களுக்குள்ள, அதாவது புதுச்சேரியில் உள்ள இந்த இந்தியா கூட்டணி தலைவருக்குள்ள ஏற்பட்ட பதவி சுகத்தால் தற்போது புதுச்சேரி இந்த கூட்டணி ஒரு வலுவிழந்த கூட்டணியாக உள்ளதாக கே. பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.